இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் செய்தி காத்திருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தங்கம் விலை ஒரு வாரத்தில் கிடுகிடுவென சரிந்து முதலீட்டாளர்களை மட்டுமல்லாமல் சாமானிய மக்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. 1983ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒரே வாரத்தில் தங்கம் விலை 11% அதிகமாக சரிந்தது இதுவே முதல் முறை. பொதுவாக உலக நாடுகளில் போர் பதற்றம் உருவானால் தங்கம் விலை தாறுமாறாக உயர்வதுதான் வழக்கம். ஆனால் இப்போது இஸ்ரேல் ஈரான் போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையிலும் தங்கம் விலை அதல பாதாளத்திற்கு சென்றது எப்படி என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுந்துள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் அமெரிக்க டாலரின் அசுர வளர்ச்சிதான். வளைகுடா நாடுகளில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதால் அமெரிக்கா தனது ஆயிரக்கணக்கான கடற்படை வீரர்களை அப்பகுதிக்கு அனுப்பியுள்ளது. இதனால் போர் நீண்ட நாட்கள் நீடிக்கும் என்ற அச்சத்தில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தை விற்றுவிட்டு அமெரிக்க டாலரில் முதலீடு செய்ய தொடங்கியுள்ளனர். டாலரின் மதிப்பு எப்போதெல்லாம் உயர்கிறதோ அப்போதெல்லாம் தங்கம் விலை குறையும் என்பது பொருளாதார விதி. அதுதான் இப்போது மிக தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 8 நாட்களாக தொடர்ந்து சரிவை சந்தித்து வரும் தங்கம் சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் $4,477 என்ற அளவுக்கு குறைந்துள்ளது. அதாவது பெரிய முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடுகளை வேகமாக திரும்பப்பெற்று வருகின்றனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் 60 டன்னுக்கும் அதிகமான தங்கம் விற்கப்பட்டுள்ளது. இது ஒரு பக்கம் முதலீட்டாளர்களுக்கு பதற்றத்தை கொடுத்தாலும், மறுபக்கம் தங்கம் வாங்க காத்திருக்கும் நடுத்தர மக்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. பொருளாதார நிபுணர்களின் கணிப்புப்படி தற்போதைய சூழல் என்பது முதலீட்டிற்கு சாதகமான நேரம் என்று கூறப்படுகிறது. தங்கம் விலை எப்போதெல்லாம் இப்படி அதிரடியாக சரிகிறதோ அப்போதெல்லாம் அதை வாங்கி வைத்தால் அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய லாபத்தை பார்க்க முடியும். ஜனவரி மாதத்தில் உச்சத்தை தொட்ட தங்கம் இப்போது 40 வருட சாதனையை முறியடிக்கும் அளவிற்கு குறைந்திருப்பது